ராமலிங்காபயம். அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, அருட்பிரகாச எம்பெருமானே, உலகலாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே திலகனென நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன். நம் பெருமான் தானே எனக்கு தனித்து ஆகிய உலகமெல்லாம் ஒளிவடிவாக அருள் அரசா செய்யும் இறைவா, தற்சமயம் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுடைய போர் நடந்து எண்ணற்ற உயிர்கள் செத்து மடிகின்றன. இவ்வாறு அந்த உயிர்களெல்லாம் இரவாமல் காத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ அருள் புரிவராக. இந்த விண்ணப்பத்தை நமது சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க சாதுக்கள் எல்லோரும் செய்ய போர் நிறுத்தமாகி எல்லா உயிரும் இன்பமடைய நாம் பிரார்த்திப்போம் நம் குருநாதனிடம் தயவுடன். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் உற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவனின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாச எம்பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் அடிமைப்பேர் என்ற தலைப்பில் 9வது பாடலில் தெரிந்தேன் அருளால் சிவம் ஒன்றே என்று புரிந்தேன், சிவம் பழிக்கும் பூஜை விரிந்த மன சேட்டையெல்லாம் தீர்த்து விட்டேன், சித்தெல்லாம் வல்ல அருள் நாட்டை எல்லாம் கைகொண்டேன் நான் என இப்பாடலை பதிவு செய்கின்றார். சிவம் பழிக்கும் பூஜை. சிவம் பழிக்கும் பூஜை முன்பு காட்டின் இயக்கமாகிய மந்திரத்தை உருவாக்கி அதனை கருவாக்கி அஷ்டாங்க யோகம் மூலம் தவமியேற்றி மூலாதாரத்து மூண்டெழுக்க நிலை காலால் எழுப்பி, கால் என்பது காற்று, இந்த காலால் எழுப்பி புருவ மத்தியில் கொண்டு வந்து சேர்த்ததால் சாமீப, சாரூப, சாலோக, சாயுச்ச பதநிலைகளை அடைந்தனர். மேலும் அஷ்டமா சித்தி பெற்றனர். இது காற்றின் இயக்கமாகிய மனதை வென்றதால் இதற்குரிய அருளை வழங்கியது பெண்ணிட மனமாகிய சக்தி. இங்கு சிவம்பளிக்கும் பூஜையால் பெற்ற உணர்வு பராபரை உணர்வு, பராபரை அறிவு என அட்டகம் 3ஆம் பாடலில் கூறுகிறார். இது மனதை வென்றதால் பெற்ற அறிவு நிலை. இதை வழங்குவது சக்தி. சக்திக்கு உரியது ஆற்றல். ஆனால் இன்று சிவத்துக்கு உரியது அறிவு, ஒளி. எனவேதான் 12/4/1871 பின் பொதுவது சிறப்பது, புதியது பழையது, அதுவது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இப்போ பெருமான் அருளியது பொதுவது, சிறப்பது, புதியது, பழையது, சாமீப, சாரூப, சாலோக, சாயுச்ச. முத்தி என்பது முன் நிலை ஒரு சாதனம் எனவும், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் கூறி இப்பொழுது கூறப்போவது ஞான மெய் சித்தி நிலை. இதையும் புருவமத்தை நோக்கி தான் தவம் செய்ய வேண்டும். அவர்களும் அந்த இடத்தை நோக்கி தான் தவம் ஏற்றினர் என எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே. செம்பொருள் என்பது பாரீர் திரு சிற்றம்பலத்து திருநட ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்கின்றார் ஐயா. சரி ஐயா, சிவம்பளிக்கும் பூஜை. சிவம் எனும் ஆன்ம அணு ஒளி, ஒளிக்குள் ஒளியாக இறைவன் எல்லா உயிரிலும் நீக்க முறந்து உள்ளதால் நம் பெருமான் திருவருட்பாவில் பராவர உண்மை நிலையம் என்கின்ற தலைப்பில்
எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகரிக்கின்றார் யாவர் அந்த செவ்வியர் தம் செயலனைத்தும் திருவர் செயல் எனவும் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் இன்னி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர். அவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் திருநடம் புரியும் இடமென நான் தேர்ந்தேன். அந்த வித்தகதம் அடிக்குவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என பதிவு செய்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை ஆற்றுவார் ஆற்றலின் பின் என்றார். சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன் படமாடா கோயில் பகவருக்குன்றியில் நடமாடா கோயில் நம்பவருக்காக, நடமாடா கோயில் நம்பவருக்குன்றியில் படமாடா கோயில் பகவருக்கு தாமே என்றார் திருமூல மகரிஷி. ஆனால் இன்று சிவம்பளிக்கும் பூஜை என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி, கடவுளை அடையக்கூடிய பாதையாக்கி, நம் பெருமான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு எனவும், இந்த ஒழுக்கம் இல்லாது விரதம், ஜபம், தபம், தியானம், யோகம், ஞானம் முதலியவைகள் செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். மேலும் ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற செய்கள் எல்லாம் பிரயோஜனமில்லாத மாயாஜால செய்களே என்று அறிய வேண்டும் என்கின்றார். நீ தினசரி காலமுள்ளவரை தடைபடாது கொள்கையாக தன்னுள் கொண்டு அறமிராது பரோபகார செயலாகிய உயிர்கருணை புறத்தில் செய்து அருட்பெருஞ்சுதிரைவன் நம்முள் நம் புருவ மத்தியில் ஆன்ம சிற்றன் ஒளிக்குள் ஒளியாக இருக்கின்றான் என்ற உண்மை நம்பிக்கையுடன் நமது மனதை புருவ மத்தியில் நிற்கச் செய்து ஒளி நெறி அக வழிபாடு தினசரி தடைபடாது செய்ய இந்த விரிந்த மனச்சேட்டையெல்லாம் தீர்ந்துவிடும். மனம் என்பது காற்றின் இயக்கம், அரு என்பதும் ஒளி இயக்கம். ஐயா அகவழியில் பெண்ணிடை மனமும் ஆணியல் அறிவும் அன்னுற, அதாவது நெருங்கி அமைத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இந்த இறைவனால் வழங்கப்பட்ட தயவுப்பற்கள் யாவும் உலகியலார் உய்ய துறை இது, வழி இது, முறை இது, நீ செய்யும் துணிவுது என முழிந்தமை துணையே என்கின்றார். உலகியலார் ஆன்ம அணு ஒளி இயற்கை ஆணவ மூலம் எனது. இந்த உலகியலார் எனதை போக்கு வந்த இடத்தில் நான் எனும் அகங்காரம் கொண்டு விருப்பத்தின் காரணமாக செய்த செயல் கர்மா எனும் வினையாக்கி செய்த செயல் மிகப்பெரிய நிலையில்லாத தோன்றுதலும் மறைதலும் ஆகிய மாயையில் சிக்கி அதிவிருப்ப உலகியல் பொருள் மீது கொண்டதால் அந்த மயக்கத்திலிருந்து வெளியேற முடியாமல் மாமாய ஆகி ஆன்மாவுக்கே உரிய ஒளி இழந்து அறியாமல் இருளில் சிக்கி தவிக்கிறது. இந்த இருளில் சிக்கி தவிக்கும் ஆன்மாவை கரையேற்ற வந்த கலங்கரை விளக்கம்தான் நம் பெருமான். விதித்தன செய்ய விளக்கின தானே ஒளியும் 100% நன்மையிடவும் தேவை கருதி எண்ணம் செயல்பட்டு தேவை உள்ளவரை எண்ணம் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். நம் உலகில் தேவையில்லை என்றால்தான் மனம் சேட்டை தீரும். அந்த மனசேட்டை நீங்க நம் தரத்துக்கு தக்கவாறு ஜீவகாருண்யம் செய்ய நாம் செய்கின்ற பரோபகார செயலால் நன்மை கூடி தீமையாவும் விலகும். அப்ப நம் இல்லற கடமை ஆவும் முடிந்து எந்த தேவையுமின்றி நமது இறுதி காலத்தில் ஊதியம் தந்து ஆட்கொள்வார். அப்பதான் உலகியலில் சிறிதும் உளம்பிடியா வகை வாய்த்தால் பற்றிய பட்டனைத்தும் விட்டு அருள் அம்பலை பற்ற முடியும். தெரிந்தேன் அருளால் சிவம் ஒன்றே என புரிந்தேன். நம் பெருமான் சத்தியஞான விண்ணப்பத்தில் அவ்வாலிபருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்கி வைத்த அருளினீர் என பதிவு செய்கின்றார். மேலும் பின்னர் நடராஜபதி மாலையில் இயற்கை உண்மை கடவுளை சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் என தான் அறிந்த அறிவே தகும் அறிவு என்கின்றார். இந்த அறிவு தயவு விளங்கும் இடத்தில் உள்ள ஆன்ம அறிவு. ஐயா தயவே வடிவானதால் கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிந்தார், தெரிந்து கொண்டார், புரிந்து கொண்டார். அதனால்தான் நம்மை
நமது முதற் சாதனம் கருணையாகி ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் என்கின்றார். சித்தெல்லாம் அல்ல அருள் நாட்டை கைகொண்டேன் நான். உண்மை கடவுள் இயற்கை சத்து ஆன்ம அறிவாகவும், சித்து மனதின் செயல்பாடு ஆற்றல் பெற்று, இது இரண்டும் கூடும்பொழுது பேரின்பமாக இருக்கிறது. ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம அறிவுடன் கூட்டி அருளறிவு பெற்று பூரணமாகி நின்றபோது அகவலில் குறிப்பிடுகிறார். ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்கின்றார். மேலும் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதியியல் மாற்றம் செய்ததால் சித்தி என்று சொல்லப்படுகிற இறைவனுக்குரிய ஆற்றலை யாவும் பெற்றுவிட்டார். என்றும் உள்ளதுவாய் எங்குமோர் நிறைவாய் என்று விளங்கிடும் என் தனி சித்தே என்கின்றார். ஆக சித்திகளில் கர்ம சக்தி களைவோடி, யோக சக்திகள் வகையுறு பல கூடி, ஞானமை சித்தியாகிய கடவுள் நிலையறிந்த அம்மையமாகி, ஆடூர் சக்திகள் 448 கோடியும், கூட்டூர் சக்திகள் கோடிபல் கோடியும், அறிவுறு சக்திகள் அனந்த கோடிகளும் பெற்று ஒவ்வொரு ஆன்மாவும் தெய்வ நெறி ஆகிய விதி நெறி விளங்க எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் இருந்து கொண்டு இந்த தெய்வ நெறி உலகெல்லாம் பரவ அருள் நடம் புரிந்து கொண்டுள்ளார் நம் ஐயா. ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.